இந்த செஷனுக்கான லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் warring camps, central powers and the allies. என்னெல்லாம் கேம்ப்ஸ் இருந்தது, ரெண்டு பார்ட்ஸா, ரெண்டு கேம்பா எப்படி வந்து வேர்ல்ட் கண்ட்ரிஸ் பிரிஞ்சது, அதுல சென்ட்ரல் பவர்ஸ் யாரு, allies யாரு அப்படின்றத பார்ப்போம். செகண்ட் ஒன் இஸ் வார் இன் வெஸ்டர்ன் ஆர் பிரெஞ்ச் ஃப்ரண்ட். வெஸ்டர்ன் ஆர் ஜெர்மனியோட பிரெஞ்ச் ஃப்ரண்ட் சைடு வார் எப்படி எல்லாம் நடந்தது, அங்க யாரெல்லாம் போரிட்டாங்க, யார் வின் பண்ணாங்கன்றத படிச்சிருப்போம். Third one is Battle of Tennisburg and Marne. இது வந்து ரொம்ப முக்கியமான battles in the world history, World War I also, ஓகேவா? ஏன்னா இந்த பேட்டில்ல தான் வந்து மிகப்பெரிய வார் டெக்னிக்கான ட்ரென்ச் வார்ஃபேர் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. அது எப்படி என்னன்றத பார்ப்போம். ஃபோர்த் ஒன் இஸ் ட்ரென்ச் வார்ஃபேர். நான் சொன்ன மாதிரி ட்ரென்ச் வார்ஃபேர்னா என்னெல்லாம், அந்த குழிகள் எல்லாம் எப்படி தோண்டப்பட்டது, அதனால என்னெல்லாம் வந்து லாபங்கள் வந்தது அப்படின்றத பார்ப்போம். ஃபிஃப்த் ஒன் இஸ் வார் இன் ஈஸ்டர்ன் ஆர் ரஷ்யன் ஃப்ரண்ட். ரஷ்யன் ஃப்ரண்ட் சைட்ல வார் எப்படி எல்லாம் நடந்தது, யாரெல்லாம் வின் பண்ணாங்கன்றத படிப்போம். Sixth one is Battle of Verdun. Verdunல நடந்த பேட்டில், அந்த போர் எப்பேற்பட்ட போர், அது எந்த இதுல நிகழ்வுல நடந்ததுன்றத படிச்சிடலாம். Two warring camps, central powers. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வேர்ல்ட் வார் ஒன் அப்போ ரெண்டு வாரிங் கேம்ப்ஸ், அதாவது ரெண்டு போர்கள் செஞ்சுட்டு இருந்த சைட்ஸ் இருந்தது. அதுல சென்ட்ரல் பவர்ஸ் பத்தி பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நமக்கு முன்னாடியே தெரியும், ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி இதெல்லாம் ஒரு சைடு ஆஃப் த வார்ல இருந்தாங்க, சேர்ந்து வார் புரிஞ்சிட்டு இருந்தாங்க, போர் புரிஞ்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கிரேட் பிரிட்டன், பிரான்ஸ், அதுக்கப்புறமா ரஷ்யா இவங்கெல்லாம் சேர்ந்து தி அதர் சைடா இருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ட்ரிபிள் ஆன்டான்டே அண்ட் ட்ரிபிள் அலையன்ஸ் மூலியமா. இதுல சென்ட்ரல் பவர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கலாம். The warring nations were divided into two. Central powers were Germany, Austria-Hungary, Turkey and Bulgaria. இதெல்லாம் இங்க பாருங்க மேப்ல, ஜெர்மனி, ஆஸ்திரியா-ஹங்கேரி, பல்கேரியா and டர்க்கி. இந்த ப்ளூல இருக்கிறது எல்லாமே ஒரு வாரிங் கேம்ப். அந்த வாரிங் கேம்ப் பேர் என்ன? சென்ட்ரல் பவர்ஸ். ஸோ சென்ட்ரல் பவர்ஸ்ல யாரெல்லாம் இருந்தாங்க? மேப் Germany, Austria-Hungary, Bulgaria and Turkey. Italy, which was earlier with Germany and Austria, had left. Italy, இங்க இருக்கு பாருங்க Italy. First Italy வந்து சென்ட்ரல் பவர்ஸோட தான் இருந்திருக்கு, ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரியோட தான் இருந்திருக்கு. ஆனா சில காரணங்களால அந்த கேம்பை விட்டு வெளியேறிடுச்சு. ஏன் அப்படின்னா, as her attempt to recover Trentino in northeast Italy, where Italians lived in majority but remained as a part and parcel of Austria-Hungary, was not supported by Germany. என்ன சொல்றாங்க? ட்ரென்டினோ அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து ஆஸ்திரியா ஹங்கேரியோடையே இருந்திருக்கு. ஆனா அங்க வந்து மெஜாரிட்டி வந்து இட்டாலியன்ஸ் தான் இருந்திருக்காங்க. ஸோ இட்டாலி வந்து அந்த ட்ரென்டினோவை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணிருக்கு, பட் ஜெர்மனி சப்போர்ட் பண்ணவே இல்லை. அதனால இந்த சென்ட்ரல் பவர்ஸ் கேம்ப்ல இருந்து இட்டாலி ஹாஸ் லெஃப்ட். இங்க பாருங்க, இங்கதான் ட்ரென்டினோ இருக்கு. Italy remained a neutral country when the war broke out. அதாவது first war break ஆகும்போது இட்டாலி வாஸ் a neutral country. எந்த கேம்ப்லயும் சேரல, நார்மலா இருந்தது, எந்த கண்ட்ரியோடையும் அலையன்ஸ் வச்சுக்கல. Later it decided to enter the war, hoping to gain the territory in the northeast. லேட்டர் என்ன பண்ணுது? வார்க்கு என்டர் ஆகுது. ஏன்னா எப்படியாச்சும் இந்த ட்ரென்டினோவை நம்ம பிடிச்சிட மாட்டோமா, இந்த நார்த் ஈஸ்ட் ஆஃப் இட்டாலியில வந்து நம்ம கால் பதிச்சிட மாட்டோமா அப்படின்றதுக்காக வார்க்குள்ள என்டர் ஆகுது.
Britain, France and Italy signed the Secret Treaty of London in April 1915. கிரேட் பிரிட்டன் இங்க இருக்கு பாருங்க, கிரேட் பிரிட்டனும் இட்டாலியும் அப்புறம் பிரான்சும் ஒரு ட்ரீட்டி சைன் பண்றாங்க. அதுக்கு பேர் என்ன? ட்ரீட்டி ஆஃப் லண்டன். ஓகேங்களா? இன் எப்போ? ஏப்ரல் 1915ல. by which Italy agreed to enter the war against the central powers. அந்த ட்ரீட்டில என்ன சொல்றாங்க? இட்டாலி வந்து நாங்க போட்டிக்கு வரோம், நாங்க போருக்கு வரோம். யாருக்கு அகெயின்ஸ்டா? சென்ட்ரல் பவர்ஸ்க்கு அகெயின்ஸ்டா. திருப்பியும் சென்ட்ரல் பவர்ஸ் யாரு? ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, டர்க்கி அண்ட் பல்கேரியா. in return for this territory after the war. எதனால வார்ல என்டர் ஆகுது? அகெயின்ஸ்ட் த சென்ட்ரல் பவர், so that இந்த நார்த் ஈஸ்ட் டெரிட்டரி தனக்கு கீழே வரும் அப்படின்றதால இந்த வார்க்குள்ள இட்டாலி என்டர் ஆகுது. யாரோட என்டர் ஆகுது? பிரிட்டன், பிரான்ஸ் அண்ட் இட்டாலி 3 பேரும் ஒன்னு சேர்றாங்க. 2 warring camps, allies. இப்ப நம்ம பார்க்க போறது சென்ட்ரல் பவர்ஸ்க்கு ஆப்போசிட்டா போரிட்ட allies பத்தி. 9 states that oppose central powers are Russia, France, Britain, Italy, USA, Belgium, Serbia, Romania and Greece. சென்ட்ரல் பவர்ஸ் 9 கண்ட்ரீஸ் வந்து ஒப்போஸ் பண்ணிருக்கு. சென்ட்ரல் பவர்ஸ்ல எவ்வளோ கண்ட்ரீஸ் இருந்தது? 4 கண்ட்ரீஸ். பட் அதை ஒப்போஸ் பண்ணது எத்தனை கண்ட்ரீஸ்? 9 கண்ட்ரீஸ். அது என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் பவர்ஸ் என்ன, allies என்ன அப்படின்னு பிரிச்சு டீடைல்டா பார்த்துருவோம். சென்ட்ரல் பவர்ஸ்ல இருந்தது ஃபர்ஸ்ட் ஒன் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, டர்க்கி அண்ட் பல்கேரியா. சென்ட்ரல் பவர்ஸ் 4 கண்ட்ரீஸ். எதெல்லாம்? ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, டர்க்கி அண்ட் பல்கேரியா. alliesல ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன், இட்டாலி, USA, பெல்ஜியம், செர்பியா, ரொமானியா அண்ட் கிரீஸ். alliesல எத்தனை கண்ட்ரீஸ் இருந்தது? 9 கண்ட்ரீஸ். அதுல ஃபர்ஸ்ட் ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன், இட்டாலி, USA, பெல்ஜியம், செர்பியா, ரொமானியா அண்ட் கிரீஸ். இவ்வளோ கண்ட்ரீஸ் இருந்தது. Romania and Greece declared war on the central powers but played little part in the war. Romania and Greece வந்து they declared war, நாங்க போருக்கு வரோம், போர்ல ஜாயின் பண்றோம் அப்படின்றது சொல்லிட்டாங்களே தவிர்த்து they played very little part. அதிகமான பார்ட் ப்ளே பண்ணது ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன் தான். Americans wanted their country to remain neutral. And so, in the first 3 years, the United States gave only moral support and valuable material aid to Britain and France. USA பயங்கர பணம் வச்சுட்டு வல்லரசா இருந்தாலுமே it didn't want to participate in the war. So நாங்க நியூட்ரலா இருந்துக்கிறோம், எந்த கேம்பையும் நாங்க வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் ஃபர்ஸ்ட் 3 years யூஎஸ்ஏ என்ன பண்ணது? வார்ல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணலனாலும் கேவ் ஓன்லி மாரல் சப்போர்ட். அதாவது நாங்க என்னதான் இருந்தாலும் பிரிட்டனை அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறோம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிளஸ் சம் வேல்யூபிள் மெட்டீரியல் எய்டும் பிரிட்டன் அண்ட் பிரான்ஸுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. சில ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ், சில கன்ஸ், வெப்பன்ஸ் அந்த மாதிரியும் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் வேல்யூபிள் மெட்டீரியல் எய்ட் அப்படின்னு இங்க சொல்றாங்க. Tsar's abortive attempts for peace. சா என்னடா டிஎஸ்ஏ ஏஆர் அப்படின்னு இருக்கு, ஆனா நான் வந்து சா அப்படின்னு படிக்கிறேன்னு பாக்குறீங்களா? இங்க டி அண்ட் ஆர் சைலண்ட். இந்த வார்த்தையை நம்ம ஜா அப்படின்னு தான் படிப்போம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ரஷ்யாவுடைய ஒரு கிங்கையோ எம்பரரையோ கூப்பிடும் போது சா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இப்ப அரசர் ராஜராஜ சோழன் அப்படின்ற மாதிரி அங்க அவங்க சா அப்படின்னு சொல்றாங்க. இந்த சா தான் அபார்ட்டிவ் அட்டெம்ப்ட்ஸ் பண்ணிருக்காரு, அதாவது ஃபெயில்ட் அட்டெம்ப்ட்ஸ். எதுக்காக? பீஸ்
பீஸ்க்காக. அது என்ன பீஸ்க்காக ஒரு ஃபெயில்டு அட்டெம்ப்ட்ஸ் அப்படின்னு பார்த்துருவோம். இவர்தான் ரஷ்யாவுடைய சா. இவர் பேரு Tsar Nicholas II. Tsar Nicholas II of Russia suggested to the powers that they meet together to bring about an era of universal peace. Tsar Nicholas II என்ன சஜஸ்ட் பண்றாரு சென்ட்ரல் பவர்ஸ் கிட்ட, எல்லாரும் மீட் பண்ணுவோம் டு பிரிங் அ பீஸ், இந்த சண்டை எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றாரு. In response, 2 peace conferences were held. எல்லாரும் ஓகே சொல்லிட்டு 2 பீஸ் கான்ஃபரன்சஸ் நடத்துறாங்க. எங்க நடத்துறாங்க அப்படின்னா த ஹாக் இன் ஹோலாண்ட். ஹாலாண்ட்ல இருக்கிற த ஹாக்ல நடத்துறாங்க. எப்போ? இன் 1899 அண்ட் 1907. 1899 அப்புறம் 8 வருஷம் கழிச்சு 1907லயும் நடக்குது. ஆனா அது ஃபெயில் ஆயிடுது. பட் இன் வெயின். அந்த peace conferences, they did not succeed. War in Western or French front. பிரான்ஸ்ல வார் எப்படி போச்சு ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்துருவோம். Germany steamrolled and smashed the resistance of the people of Belgium. பெல்ஜியம் ஒண்ணுமே இல்லாம அப்படியே ஸ்டீம் ரோல்னா ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸே இல்லாம ஈஸியா வீழ்த்திட்டாங்க ஜெர்மனி பாருங்க, இங்கல இருந்து பெல்ஜியம் இங்கதான் இருக்கு இல்லைங்களா, இங்கல இருந்து ஈஸியா ஸ்டீம் ரோல் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது ஃபுல்லா ஆக்குபை ஆயிருக்கு பாருங்க. இங்க எல்லாமே இம்பீரியல் ஜெர்மன் ஆர்மி தான் போட்டிருக்கு. இந்த டாட்டட் லைனுக்கு இந்த சைடு, இந்த டாட்டட் லைன் தான் ரெட் கலர்ல இருக்கு இல்லைங்களா, இந்த டாட்டட் லைன் தான் வார் நடந்துட்டு இருந்த ஹொரைசனை குறிக்கும், பார்டரை குறிக்கும். ஓகேங்களா? சோ பிரான்ஸ்ல இது வரைக்கும் ஜெர்மன் ஆர்மி வந்துருச்சு. பெல்ஜியம் ரொம்ப ஈஸியா வீழ்த்திட்டாங்க. இங்க பாருங்க, பிரான்சுக்கு பிரிட்டிஷ் ஆர்மி எல்லாம் துணை கொடுக்குது. இங்க பிரிட்டிஷ் ஆர்மி இருக்கு. ஈவன் யுஎஸ் ஆர்மி கூட 1918ல பிரான்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது பிரெஞ்சு ஆர்மியோட சேர்ந்து. On the side of the Allies, the burden of the fighting fell on the French army. Allies sideல இந்த வார பிரான்ஸ் மட்டுமே தனியா போர் செய்யற மாதிரி ஆயிடுச்சு. பிரிட்டன் ஆர்மி, யுஎஸ் ஆர்மி இருந்தாலுமே அவங்க ரொம்ப கம்மியான மக்களா தான் இருந்தாங்க. ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் பிரெஞ்சு ஆர்மிக்கு தான் வந்திருக்கு. Within a month, Paris seemed almost doomed. ஒரு மாசம் வார் ஸ்டார்ட் ஆன ஒரு மாசத்திலேயே பாரிஸ் சீம்ட் ஆல்மோஸ்ட் டூம்ட். இங்க பாருங்க, இந்த டாட்டட் லைன்ல இருந்து ஜெர்மன் ஆர்மி இங்க பாரிஸ்க்கு வரத்துக்கு ரொம்ப கிட்டதான் இருக்காங்க இல்லைங்களா, ரொம்ப ஃபாஸ்டா நகர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் பாரிஸ கைப்பற்ற போறாங்கன்ற நிலைமைக்கு வந்துருச்சு. ஏன் பாரிஸ கைப்பற்றுனா என்ன, ஏன் இந்த பதட்டம் அப்படின்னா, எப்பவுமே ஒரு போர் நடக்கும் போது அந்த நாட்டுடைய கேபிட்டலை நீங்க கைப்பற்றிட்டீங்கன்னா அந்த நாடே உங்களுக்கு கீழே வந்த மாதிரி ஆயிடும். சோ அதனால இந்த ஜெர்மன் ஆர்மியோடைய அஜெண்டா எல்லாம் எங்க இருந்தது, பாரிஸ கைப்பற்றணும்ன்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கேத்த மாதிரி பிரெஞ்சு ஆர்மியும் லூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. War in Western or French front. Germany steamrolled and smashed the resistance of the people of Belgium. Germany என்ன பண்ணுதுன்னா பெல்ஜியத்தை ஈஸியா கைப்பற்றுது. எப்படி ஈஸியா கைப்பற்றுதுன்னா, பெரிய ரெசிஸ்டன்ஸே இல்லை. அதோடைய ஆர்மி மிகச்சிறந்த வலிமை கொண்ட ஆர்மியை வச்சு ஈஸியா பெல்ஜியம்குள்ளேருந்து நுழைஞ்சிருது. பிரான்ஸோட இந்த டாட்டட் ரெட் லைன் இருக்கு இல்லைங்களா, அது வரைக்கும் ஜெர்மன் ஆர்மி நுழையுது. இது வரைக்கும் நுழைஞ்சது ஃபுல்லா பிரெஞ்சு ஆர்மி இங்க இருந்து ரெசிஸ்ட் பண்ணுது வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்மால் யுஎஸ் ஆர்மி அண்ட் பிரிட்டிஷ் ஆர்மி. பட் இது வரைக்கும் நுழைஞ்ச வரைக்கும் கூட அதனால ரொம்ப எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண முடியல. On the side of the Allies, the burden of the fighting fell on the French army. இவ்வளோ பெரிய ஜெர்மன் ஆர்மியையும் ஃபைட் பண்றதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் வெறும் பிரெஞ்சு ஆர்மி மட்டுமே ஃபேஸ் பண்ணுச்சு. Within a month,
Paris seemed almost doomed. இந்த வார் ஸ்டார்ட் ஆகி ஒரு மாசத்திலேயே பாரிஸ் வந்து ஆல்மோஸ்ட் கைப்பற்றப்பட போகுது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எல்லாருமே பதட்டமா இருந்தாங்க. ஏன் பாரிஸ கைப்பற்றினா என்ன என்ன ஆயிடும் அப்படின்னா, எப்பவுமே ரெண்டு நாடுகள் போர் புரியும் போது அந்த எதிரி நாடுடைய கேபிட்டல வந்து இன்னொரு நாடு கைப்பற்றிடுச்சுன்னா அந்த போர் முடிஞ்ச மாதிரி தான் அர்த்தம். கரெக்ட்டுங்களா? அப்படி பாரிஸ கைப்பற்றிட்டாங்கன்னா ஜெர்மனி வின் பண்ணிடுச்சு. ஃபுல் பிரான்ஸும் சரண்டர் ஆயிடும். ஏன்னா பாரிஸ் தான் பிரான்சுடைய தலைநகரம், கேபிட்டல். பேட்டில்ஸ் ஆஃப் டெனன்பர்க் அண்ட் மார்ன். டெனன்பர்க்லயும் மார்ன்லயும் 2 பேட்டில்ஸ் நடந்திருக்கு. அது மூலியமா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். டெனன்பர்க் மூலியமா, அதாவது ஈஸ்ட் பிரஷ்யா மூலியமா ரஷ்யன் ஃபோர்ஸஸ் வந்து இன்வேட் பண்ணிட்டே வந்திருக்கு உள்ள. ரஷ்யன் ஃபோர்ஸஸ் இன்வேடட் ஈஸ்ட் பிரஷ்யா. ஜெர்மனி defeated them decisively. ஜெர்மன் ஃபோர்ஸஸ் போயிட்டு ஈஸ்ட் பிரஷ்யாவை காப்பாத்தி எப்படியோ ரஷ்யன் ஃபோர்ஸஸ டிஃபீட் பண்ணிடுது. மார்ன்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க யாரும் தெரியுதா? இங்கதான் இருக்கு மார்ன். பாரிஸ் இங்க இருக்கு. ஜெர்மன் ஃபோர்ஸஸ் இது வரைக்கும் வந்துருச்சு. சோ என்ன ஆகுது? At the Battle of the Marne, in early September 1914, the French succeeded in pushing back the Germans. 1914 செப்டம்பர் பிரான்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஜெர்மன் ஆர்மிய தள்ளிடுறாங்க, அவங்கள தோக்கடிக்கிறாங்க. எப்படி புஷ் பேக் பண்றாங்க? பாரிஸ் வாஸ் ஆல்சோ சேவ்ட். இதனால பாரிஸ் வாஸ் சேவ்ட். பட் எப்படி பண்ணாங்க? இந்த ஹோல் பேட்டில் ஆஃப் மார்ன் இஸ் மெமரபிள் ஃபார் ட்ரென்ச் வார்ஃபேர். ட்ரென்ச் வார்ஃபேர் மூலியமா தான் இது சாத்தியப்படுது. அப்ப ட்ரென்ச் வார்ஃபேர்னா என்ன? Trench warfare. Trenches or ditches dug by the troops enabled soldiers to safely stand and protect themselves from the enemy fire. எனிமீஸும், அதாவது ஜெர்மன் ஆர்மியும் பிரெஞ்சு ஆர்மியும் சண்டை போடும்போது டைரக்டா இருந்து அடி வாங்கறதுக்கு இந்த மாதிரி பாதாளங்கள் அமைச்சு ட்ரென்ச்சஸ் அமைக்கிறாங்க. இந்த ட்ரென்ச்சஸ் மூலியமா இவங்க சண்டையிடும் போது நிறைய சோல்ஜர்ஸ் காப்பாற்றப்படுறாங்க. சேஃபாவும் ஜெர்மன் ஆர்மிய தோக்கடிக்க முடியுது இவங்களால. The main line of the trenches were connected to each other and to the rear by a series of linking trenches. Series of linking trenches மூலியமா மெயின் ட்ரென்ச்சும் அப்புறம் நிறைய கிளை ட்ரென்ச்சஸும் கிளை பாதாளங்களும் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த மெயின் ட்ரென்ச்சஸ் எல்லாம் இந்த லிங்கிங் ட்ரென்ச்சஸ் வச்சு என்ன நடக்குது அப்படின்னா, மெயின் இருந்து ஃபைட் பண்ற சோல்ஜர்ஸ்க்கான ஃபுட், அம்யூனேஷன்னா வெப்பன்ஸ், கன் பவுடர், புல்லட்ஸ் இதெல்லாம் ஓகேங்களா. அப்புறம் ஃப்ரெஷ் ட்ரூப்ஸ், எல்லாரும் ஒரே டைம்ல போர் செஞ்சுட்டே இருக்க முடியாது இல்லைங்களா. ஸோ அவங்கள அனுப்பிச்சிட்டு இன்னொரு ஃப்ரெஷ் ட்ரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் வரத்துக்கு, அப்புறம் மெயில், அப்புறம் வேற ஏதாச்சும் ஆர்டர்ஸ், பெரிய ஆஃபீஸர்ஸ்லேருந்து ஆர்டர்ஸ் வர்றது எல்லாமே இந்த லிங்க் ட்ரென்ச்சஸ் மூலியமா அவங்களுக்கு வந்துட்டே இருந்தது. இதுதான் ட்ரென்ச் வார்ஃபேர். Battle of Verdun. Between February and July 1916, Germans attacked Verdun, the famous fortress in the French line. பிரான்சுடைய ஃபேமஸ் ஃபோர்ட்ரஸ் ஆன வேர்டனை February and July 1916ல ஜெர்மன்ஸ் அட்டாக் பண்றாங்க. இந்த மேப்ல பாருங்க, திஸ் இஸ் த பேட்டில் ஆஃப் வேர்டன். இங்கதான் வேர்டன் இருக்கு. இதோடைய ஃபோர்ட்ரஸ ஜெர்மனி அட்டாக் பண்ணுது. என்ன ஆகுது? 5-month பேட்டில் ஆஃப் வேர்டன். இந்த பேட்டில் 5 months போயிருக்கு. 5 months-ஆ போர் நடந்துட்டே இருந்திருக்கு. 2 million men took part and half of them were killed.
2 மில்லியன் சோல்ஜர்ஸ் வந்து இதுல போரிட்டு இருக்காங்க. போரிட்டது மட்டும் இல்லாம அதுல half of them கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் men இறந்தும் போயிருக்காங்க. British offensive against Germans occurred near the river Somme. அதாவது பிரிட்டிஷர்ஸும் இங்க வந்து போரிட்டு இருக்கும்போது ரிவர் சோம் கிட்ட ஃபைட் ரொம்ப ஒஃபென்சிவா நடந்தது. 4-month பேட்டில் ஆஃப் சோம். சோம்ல 4 மாசமா போர் நடந்துட்டே இருந்திருக்கு. அந்த போர்ல பிரிட்டன் லாஸ்ட் 20,000 men on the first day. முதல் நாளே வார் ஸ்டார்ட் ஆன முதல் நாளே 20,000 சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. இந்த வார் மூலியமா எவ்வளோ பெரிய லாசஸ் அப்படின்றது இந்த வார்ஸ் நல்லா காட்டுது இல்லைங்களா? ஒரு 5-month பேட்டில்ல 2.5 மில்லியன் மென்ஸ் இறந்து போறாங்க. ஒரு 4-month பேட்டில்ல 20,000 சோல்ஜர்ஸ் ஜஸ்ட் முதல் நாள்லயே இறந்து போறாங்க. Battle of Verdun decided the fortunes of war in favor of allies. வேர்டன்ல இந்த இடத்துல நடந்த வார் தான் ஆலைஸ் பக்கமா விக்டரிய திருப்பினதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேட்டில வின் பண்ணது தான் ஆலைஸோட பக்கமா வாரையே திருப்புச்சு. War in Eastern or Russian front. ரஷ்யா சைடு என்னெல்லாம் வார் நடந்தது அப்படின்னு பார்ப்போம். இதுதான் சோவியத் ரஷ்யாவோட ரீஜன். ஜெர்மனி இங்க இருக்கு, ஃபுல்லா ஆஸ்ட்ரியா ஹங்கேரி இருக்கு. ரஷ்யா வந்து ஆஸ்ட்ரியா ஹங்கேரியோடையும் சண்டை போட்டிருக்கு, ஜெர்மனியோடையும் சண்டை போட்டுட்டே இருந்திருக்கு வேர்ல்ட் வார் 1 அப்போ. ரஷ்யன் ட்ரூப்ஸ் ரிப்பீட்டட்லி டிஃபீட்டட் தி ஆஸ்ட்ரியன்ஸ். ஆஸ்ட்ரியன் ட்ரூப்ஸை ரஷ்யா ஈஸியா டிஃபீட் பண்ணிட்டே இருந்திருக்கு. ரஷ்யன்ஸ் இன் டர்ன் டிஃபீட்டட் பை த ஜெர்மன்ஸ். ஆனா ரஷ்யா ஜெர்மனி கிட்ட தோத்துக்கிட்டே இருந்திருக்கு. என்னதான் ஆஸ்ட்ரியாவை வந்து டிஃபீட் பண்ணாலும் இந்த சைட்ல இருந்து ஜெர்மனி கிட்டல இருந்து ரஷ்யா தோத்துட்டே இருந்திருக்கு. Russia had worse trained and equipped army and therefore Russian losses were the greatest. ரஷ்யா அப்போ ரொம்ப worst trained-ஆ இருந்திருக்கு, ரொம்ப ill-equipped ஆர்மியா இருந்திருக்கு. அஃப்கோர்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்த வரைக்குமே ஜெர்மன் ஆர்மி ரொம்ப கிரேட்டா பவர்ஃபுல்லா இருந்திருக்கு இல்லைங்களா? பட் ரஷ்யன் ஆர்மி வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ரொம்ப worst trained-ஆ இருந்திருக்கு. அதனால ரஷ்யா டைம்ல இருந்த லாசஸ் were the greatest. In 1970, the Tsarist regime in Russia was overthrown in a revolution. என்ன சொல்றாங்க? ஜாவோடைய regime was overthrown. ஒரு revolution, ஒரு புரட்சி நடந்திருக்கு in 1917 ரஷ்யால. அப்போ ஜாவோடைய regime ஃபுல்லா போக்கழிச்சிருக்காங்க. It was overthrown. Russia wanted peace and signed Treaty of Brest-Litovsk on 3rd March 1918 with Germany. அதுக்கு மேல போரிட முடியாம and also regime மாறினதால ரஷ்யாக்கு வந்து it wanted peace. So it signed a Treaty of Brest and Litovsk with who? With Germany ஓடையே இந்த treaty sign பண்ணிருக்கு on 3rd March 1918. Recap. Central powers and allies. எப்படி வந்து 2 warring camps இருந்தது, அதுல central powersனா யாரு, alliesனா என்ன அப்படின்றத பார்த்தோம் நம்ம. அப்புறம் war in French front. பிரான்ஸ்ல எப்படி ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் நடந்தது, ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும்
என்ன மாதிரி எல்லாம் போர் நடந்தது, ஜெர்மனி எப்படி முன்னேறி சென்றது, எப்படி பாரிஸ் ஆல்மோஸ்ட் புடிச்சிட்டாங்கன்றத பார்த்தோம். வார் இன் ரஷ்யன் ஃப்ரண்ட், ரஷ்யா சைட்ல இருந்து எப்படி வார் நடந்தது, எப்படி ஆஸ்திரியா ஹங்கேரியோட ரஷ்யா ஜெயிச்சாலும் ஜெர்மன் ஆர்மி கிட்ட தோத்துட்டே இருந்தாங்க. அட்லாஸ்ட் பீஸ் வேணும்ன்றதுக்காக ஜெர்மனியோட ஒரு ட்ரீட்டியும் சைன் பண்ணாங்க அப்படின்றத படிச்சோம். அப்புறம் ட்ரென்ச் வார்ஃபேர், பிரான்ஸ்ல நடந்த மிகப்பெரிய வார்ஃபேர், பிரான்ஸ் எடுத்த வார்ஃபேர் என்னது, அது ட்ரென்ச் வார்ஃபேர். அதை பத்தி இன் டீடைல் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்புறம் பேட்டில் ஆஃப் டெனன்பர்க், மார்னே அண்ட் வர்டான் பத்தியும் படிச்சோம் இன் டீடைல். எல்லாருக்கும் இது ஹோப்ஃபுல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த செஷன்ல பார்ப்போம். பாய். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.